தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே சதாகாலம் மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறிய வாழ்க்கை முறைகள் சிலவற்றை பற்றி பரிசுத்த வேதாகமும் கூறுவதை கேட்போம். எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, உன் கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ காவலாளனாயிரு என்று கூறுகிறது. நம் வாழ்க்கையின் 2 நோக்கங்கள் எவை என்றால், முதலில் நீ ஆயத்தப்படு, இரண்டாவது உன் கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று கூறுகிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டிலுமே நம்மை பிரித்தெடுப்பது பற்றி கூறுகிறார். எதற்காக? முதலில் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும், இரண்டாவது உலகத்தாரைப் போல நாம் வாழக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு உலக மக்களோடு சேர்ந்து அவர்களின் வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சிகளாக வாழாதது தான். எரேமியா 10:2 புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்களும் கலங்காதிருங்கள். உங்கள் தேவன் தம்மையே சிலுவையில் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக வாக்குத்தத்தங்களை வேத புஸ்தகத்திலே கொடுத்திருக்கிறார். ஏசாயா 49:15-16 பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிறார். ஆதலால் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், அவர்களைப் போல கலங்காதிருங்கள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். யோவான் 15:27 நீங்கள் ஆதி முதல் என்னுடன் கூட இருக்கிறபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கூறுகிறார். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். ஆதலால் பெரியவர்கள் முதல் சிறு பிள்ளைகள் வரை இப்போது இருக்கிற காலகட்டத்தில் செல்போன் மூலமாக தேவையில்லாத தீமையான காரியங்கள் செய்வதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறோம். செல்போனை நலமானவைகளுக்கு மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். தேவையில்லாத மனதை கெடுக்கின்ற காட்சிகளுக்கும் படங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கும் பேச்சுகளுக்கும் பப்ஜி போன்ற விளையாட்டுகளுக்கும் அடிமையாகி விடக்கூடாது. இதில் மிகவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதிலிருந்து விடுபட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துணையாக கொண்டு அவரை நோக்கி ஜெபித்தால் பரிசுத்தாவின் துணையோடு நாம் இவற்றையெல்லாம் வெற்றி கொள்ளலாம். லேவியராகமம் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாகும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கூறுகிறார். யோவான் 17 கிறிஸ்து நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல என்று கூறுகிறார். நாம் எப்படி தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக இருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறதென்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், நீங்களே அந்த ஆலயம் என்று கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் ஒரு சரீரத்தோடு வந்தார். எபிரேயர் 10:5 ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர் என்று கூறுகிறார். நாம் எவ்வாறு உருவாக்கப்பட்டோம் என்று சங்கீதம் 139:15-16 நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை கண்கள் கண்டது, உரையப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று வேதம் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு தம் இரத்தத்தை சிந்தி நம் ஜீவனை ஆவியை மட்டுமல்ல நம் சரீரத்தையும் மீட்டிருக்கிறார். இந்த ஆலயமாகிய நம் உடம்பில் உள்ள இருதயத்தில்தான் நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய 10 கட்டளைகளையும் எழுதுகிறேன் என்று கூறுகிறார். எரேமியா 31:33 அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோவில்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் விட இந்த உலகத்திலே மிக பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான அதிசயமான கோவில் நம் உடம்புதான்.
சங்கீதம் 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 17:24 உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் இல்லை என்றால் கைகளினால் கட்டப்படாத நம் உடம்பில்தான் அவர் வாசம் பண்ண மிகவும் விருப்பமுள்ளவராயிருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எதை உண்ண வேண்டும் என்று ஆதியாகமம் 1:29 பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது என்று கூறுகிறார். சகலவிதமான காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பருப்பு வகைகள், கொட்டைகள் தான் மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த உணவு. ஜலப்பிரளயத்துக்கு பின் மாம்ச உணவை கொடுத்தார். மாம்ச உணவிலும் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்று லேவியராகமம் 11 மற்றும் உபாகமம் 14 அதிகாரத்தில் கூறுகிறார். மாம்ச உணவு மூர்க்கத்தனத்தையும் கோபத்தையும் வெறியையும் உண்டாக்கிறது. ஆதலால் மாம்ச உணவை தவிர்ப்பது நல்லது. சங்கீதம் 78:24 மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு தந்தார் என்று கூறுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சியின் மீதுள்ள விருப்பத்தால் இறைச்சியை கேட்டபோது காடைப்பறவைகளை அனுப்பினார் தேவன். ஆனால் அவர்களின் அளவுக்கு அதிகமான ஆசையால் தேவ கோபத்தால் அதில் 24,000 பேர் இறந்தனர். பாசிப்பருப்பை தண்ணீரில் நனைத்து கட்டி முளைவிட்ட பிறகு சாப்பிட்டால் அதில் உள்ள சத்துக்கள் அதிகம். கொண்டைக்கடலை, மல்லாட்டை, எள் போன்றவற்றிலும் அதிக சத்துக்கள் உள்ளன. எதை குடிப்பது என்று நினைத்தால் தினமும் தண்ணீர் 8 டம்ளர் வரை குடிக்கச் சொல்கிறார்கள். பழ வகைகளை ஜூஸாகவும் காய்கறிகளை கீரைகளையும் சூப்பாகவும் செய்து குடிக்கலாம். பலர் மதுவுக்கு அடிமையாகி தேவனுடைய ஆழமாகிய உடம்பை கெடுக்கிறார்கள். தெரிந்தே இதை செய்கிறார்கள். நீதிமொழிகள் 20:1 கூறுகிறது, திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குற ஒருவனும் ஞானவான் அல்ல. ஏசாயா 5:11 சாராயத்தை நாடி அதிகாலமே நாடுகிறவர்களுக்கு ஐயோ, கர்த்தரை பற்றி சிந்திக்கிறதில்லை என்று கூறுகிறார். எபேசியர் 5:18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் என்று கூறுகிறார். காஃபி, டீ போன்றவற்றை ஜீரண சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது. காஃபி, டீ போன்றவைகள் ஜீரண சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது. காஃபி, டீயை விட முடியாதவர்கள், அதில் ரொம்ப கவனம் வைத்திருப்பவர்கள் கோதுமை காப்பி, சுக்குமல்லி காப்பி போன்றவற்றை குடிக்கலாம். முழு கோதுமையை வறுத்து சிறிது மல்லியும் பொடித்து அதையும் வறுத்து செய்துவிட்டால் காபி பவுடர் மாதிரியே உள்ளது. அந்த பொடியை உபயோகித்து காப்பி மாதிரி குடிக்கலாம். அதிகமாக காப்பி குடிக்கிறவர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் அதிகமாக டீ குடிப்பவர்கள் சுகர் கம்ப்ளைண்ட்டும் உள்ளது என்று கூறுகிறார்கள். ஏசாயா 55:2 நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். வேதத்தில் காப்பி, டீ குடிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் உபாகமம் 18:19 நஞ்சையும் எட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள் என்று உபாகமம் 29:19 அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறுக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகமுண்டாகும் என்று தன் உள்ளத்தை தேற்றி கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிறார். எட்டியும் நஞ்சியும் உண்டாக்கிற வேர் எவ்விதமாக இருந்தாலும் ஜெபம் செய்து நலமல்லாதவற்றை விலக்கி நலமானதை செய்ய வேண்டும். ஐயோ, மதுபானம், டீ, காபி, கறி சாப்பிடாமல் இருக்க முடியாதே என்று சொல்லாதீர்கள். ஐயோ என்று தேவ பிள்ளைகள் கூற மாட்டார்கள். சிலர் சிகரெட், பான்பராக்கு, கஞ்சா, மார்பின், வெற்றிலைப்பாக்கு, புகையிலை போன்றவற்றை விட முடியாமல் உடம்புக்கு நல்லது இல்லை என்று தெரிந்தே செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவ ஆவியானவர் வாசம் செய்யும் கோயில் நம் உடம்பு என்று உணர்ந்து தேவ ஆவியானவர் வாசம் செய்யும் கோயில் நம் உடம்பு என்று உணர்ந்து விசுவாசத்தோடு இருந்து தேவனிடம் அதை விசுவாசத்தோடு விட்டுவிட உதவி கேட்டால் தேவன் நிச்சயமாக அதற்கு உதவி செய்வார். தீய பழக்கத்திலிருந்து வெளிவர உதவி செய்து அப்படிப்பட்ட பாவத்திலிருந்தும் நமக்கு விடுதலை தருவார். தேவன் மேல் விசுவாசமாய் அவருடைய வார்த்தையை கூறுகிற
வேத புஸ்தகத்தை நாள்தோறும் ஆராய்ந்து படித்து அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நம் இருதயத்தில் அந்த பொக்கிஷங்களை, தேவ வார்த்தைகளை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அதன்படி நடக்க உதவி செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அதன்படி நடக்க நமக்கு உதவி செய்ய அவர் மிகவும் பிரியமும் உள்ளவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பவுல் கூறுகிறார். மேலும் அவர் தொடர்ந்து கூறுவது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று கூறுகிறார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு எனக்கு என்று பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார். நாமும் அவ்வாறே கூறி வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.